ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக வந்து கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் இங்கே வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் வந்து நேற்று அட்டன் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக இந்த ட்ரேடில் நானும் இருந்தேன். பட் ஸ்டில் நான் வந்து சார்ட்டை வந்து நம்ம கம்யூனிட்டியில் வந்து போஸ்ட் பண்ணாததுனால நான் இருக்கேன் அப்படின்றத நான் சொல்லலை. சரிங்களா? ஸ்டூடெண்ட்டே இதை வந்து எடுத்திருந்தாப்புல அதை மட்டுமே இது பண்ணுங்கள். இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி, சரிங்களா? இது டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் இது வந்து பிரேக் ஈவனு. இப்போ ஃபுல் டார்கெட் அடித்ததுக்கப்புறம் நானே உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? எந்த ஒரு டைப்பில் வந்து எடுத்திருக்காரு அப்படின்றத. இப்போ நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் அவர் பார்த்தாரு, என்னென்ன விஷயங்கள் எதனால் இந்த ட்ரேடு வந்து சக்ஸஸில் போயிருக்கு அப்படின்றத வந்து நம்ம நீட்டாக வந்து அனாலிசிஸ் பண்ணலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்திங்கன்னா கோல்டு. நான் ஏன் வந்து போஸ்ட் பண்ணல அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்டர் பிளாக்கோ இல்லை வந்து வேறு ஒரு விஷயங்களோ இதில் வந்து கிடையாது. இது 15 minutes. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்கேல்பிங் தான், சரிங்களா? 15 minutesல தான் இது வந்து வேலையை காட்டுச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பான ஒரு மூவ் வந்து இருக்குது. அதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஆக்சுவலி இங்கே நான் வந்து எடுத்திருந்தேன். பட் இங்கே எடுத்துகிட்டு ஒரு இந்த ஓபியை வந்துட்டு கரெக்டாக இந்த இதுலேயே வந்து முடிச்சிட்டேன். ஏன்னா வந்து கொஞ்சம் மார்க்கெட் வந்து அந்தளவு இம்பல்ஸான அந்த எஃபெக்ட் வந்து கொடுக்கல. ஸோ வந்து நான் அதிலே வந்து இறங்கிட்டேன். செகண்டு தான் வந்து இங்கே எடுத்தேன். இங்கே எடுத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutesல டைவர்ஜென்ஸ் கிடச்சிது. நான் வந்து ஆக்சுவலாக அது வந்து அவருக்கு போஸ்ட் பண்ணேன். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா டைவர்ஜென்ஸ் எடுத்திருக்கு அப்படின்றதெல்லாம் போட்டிருந்தோம். பட் ஸ்டில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஷேர் பண்ணலைங்கிறதுனால என்னுடைய விஷயங்களை அப்படியே தள்ளி வச்சுருங்க, சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 15 minutes டைம் ஃப்ரேமில் வந்து மார்க்கெட் வந்து இது பண்ணிக்கலாம். இந்த ஒரு எக்ஸாக்ட் சார்ட் எப்படி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னா, நார்மலாக இப்படி கீழே வரப்போ எந்த இடத்துல திரும்பும்? ஏன்னா வந்து 3 இடம் இருக்கும். 1 2 3, சரிங்களா? அப்புறம் இது வந்து எக்ஸ்ட்ரீமு, இது வந்து இது பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ இதில் எது ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டோட இம்பல்ஸ் மூவ் வந்து ஃபஸ்ட் இடத்துலையே வந்து இங்கே ஒரு இது கொடுக்குது, சரிங்களா? அந்த ஆர்டர் பிளாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன் கொடுக்குது. பட் ஸ்டில் அதில் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன் கொடுத்தோன்னே நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு 1 minute டைம் ஃப்ரேமுக்கு வந்து நீங்கள் இறங்கி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன நடக்குது, ஒரு ஸ்வீப்பு. பட் ஒரு சிஹெச் இங்கே ஹோல்டிங் வந்து மிஸ்டேக் பண்ணி மறுபடியும் இந்த ஆர்டர் பிளாக்கில் வந்து எடுக்குது. இங்கே ஒரு சிஆர் வந்து கொடுத்துருக்கு, சரிங்களா? இங்கே சிஆர் கொடுக்குதுனாலே நம்ம கொஞ்சம் உஷாராயிக்கணும். ஏன்னா ஆர்டர் பிளாக்கில் சிஆர் கொடுக்குது அப்படின்னா மேக்ஸிமம் டைம்ஸ் வந்து இப்படி அழுத்து விட்ரும். அதுவும் இல்லாமல் அது இப்படி அழுத்துறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு இம்பல்ஸ் மூவ், சரிங்களா? இதனால தான் வந்து அந்த முன்னாடி இருந்த ஆர்டர் பிளாக் வந்து ஃபெயில் ஆகுது, சரிங்களா? ஸோ இந்த ஆர்டர் பிளாக் ஃபெயில் ஆகிடுச்சு. பட் இங்கே வந்து அவரும் எடுக்கலை, நான் எடுக்கலை, சரிங்களா? ஸோ இப்போ அடுத்த ஆர்டர் பிளாக் வந்து இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக், சரிங்களா? பட் இந்த இடத்துல நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த இடத்துல ஏஷியன் ஹை இருக்குது, சரிங்களா? ஏஷியன் ஹை வந்து பக்கத்தில் இருக்குது அப்படின்னாலே ரொம்பவுமே வந்து நம்ம வந்து ஒரு உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு பாயிண்ட் தான் வந்து இது. ஏன்னா ஏஷியன் ஹை அப்படின்றது ஒரு நல்ல ஒரு லிக்விடிட்டியை வந்து ஹோல்டிங் வச்சுருக்கும், சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப வெறுமனவே நம்ம ஒரு விஷயங்களை பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து எஸ்எல் தான் தட்டணும். மேக்ஸிமம் டைம்ஸ் வந்து எஸ்எல் தட்டி விட்ரும். ஸோ ஏஷியன் ஹை இருக்கிறப்ப ஏஷியன் ஹையை தூக்கிட்டு தான் எடுக்கணும், ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவுமே ஷார்ப்பஸ்ட்டு டேப்பு ஏஷியன் ஹை வந்து இது, சரிங்களா? ஷார்ப்பாக போய் மேலே இருக்கிற ஏஷியன் ஹையில் இருக்கிற லிக்விடிட்டியை தூக்கிடுச்சு. இப்போ வந்து மார்க்கெட்டில் எடுக்கலாமான்னா தாராளமாக வந்து மார்க்கெட்டில் எடுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 1 minute டைம் ஃப்ரேம் வந்து நம்ம வந்து போகிறோம். ஏன்னா 15 minutes to 1 minute அதுதான் வந்து நம்மளுடைய டைம் ஃப்ரேமோட லெவல். இந்த இடத்துல நம்ம என்ன ஒரு விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு சிஹெச் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு டைவர்ஜென்ஸ் பார்த்துட்டோம்னா இன்னமும் நல்லது, சரிங்களா? டைவர்ஜென்ஸ்க்கு இன்னொரு சார்ட்டை வந்து கம்பேர் பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ப்ளஸ் கொடுக்குறேன். ப்ளஸ் கொடுத்தோன்னே நமக்கு டைவர்ஜென்ஸ் நியூ பேனல், ஓகே? இப்போ இந்த இடத்துல ஏதாவது டைவர்ஜென்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். பட் இந்த இடத்துல நமக்கு அந்தளவு பெரிய டைவர்ஜென்ஸ் இல்லை. இப்போ நமக்கு டைவர்ஜென்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நெகட்டிவ் சைடில் வந்து இருக்குது. அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா 2 சைடுமே வந்து கீழே இறங்குறதுக்கு ரெடி ஆகுது. ஸோ இப்போவும் ஒரு வேளை நீங்கள் தயங்குனீங்க அப்படின்னா அடுத்த ஒரு இடத்துல வந்து பார்க்கலாம். இந்த இடத்துலையும் நமக்கு அந்தளவு டைவர்ஜென்ஸ் இல்லை. இது வந்து நான் ஹையர் டைம் ஃப்ரேம்லேயே சொல்லிகிட்டு இருக்கேன், லோ போகாமல், சரிங்களா? அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு டைவர்ஜென்ஸ் இருக்குது. இது ஹையர் டைம் ஃப்ரேமில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த இடத்துல அடுத்த ஒரு கேண்டிலில் என்ட்ரி வந்து நம்ம கொடுக்கலாம். இங்கே ஒரு என்ட்ரி,
இங்கே ஸ்டாப் லாஸ். இது ஹையர் டைம் ஃப்ரேமில் நான் சில்வருக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் சரிங்களா, ஏன்னா நான் ரெண்டுலேயுமே எடுத்தேன். சில்வர் வந்து ஆனால் ஸ்லோ மொமெண்டம் தான் இது இங்கே சரிங்களா. இப்போ வந்து கோல்டில் வந்து பார்க்கலாம். கோல்டில் வந்து இந்த இடத்துலையே நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு மறுபடியும் மாற்றிக்கிறேன். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு மறுபடியும் மாற்றிட்டு இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றத நான் வந்து இது பண்ணுறேன் சரிங்களா. ஒரு மார்க்கிங் வந்து நான் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு சிஆர், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிஆர் வந்து கொடுக்குது. சிஆர் கொடுத்தோன்னே இங்கேயே வந்து நம்ம ஒரு என்ட்ரியை வந்து தாராளமாக வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஏன்னா ஏஷியன் ஹையை வந்து தூக்கிடுச்சு, கேண்டில் ஸ்டிக் ரிஜெக்ஷன் நமக்கு வந்து கொடுத்துருச்சு. அப்படின்றப்ப இங்கே ஒரு தாராளமாக ஒரு ஹையை, இங்கே ஸ்டாப் லாஸு. இது வந்து கோல்டுக்கு சரிங்களா. டு பி ஃப்ரேங்க், நான் வச்சுருந்த லெவல் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் தாண்டி இங்கே தான் வச்சுருந்தேன். பட்டு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் ஒரு டைவர்ஜென்ஸ் பார்த்து நான் விட்டுடிச்சிட்டேன். அதுதான் வந்து உண்மை. இது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன் டேயில் வந்து ஒரு எய்ம் வச்சுருந்தேன். ஒன் டேயில் பார்த்தோம்னா இங்கே வந்து இறக்குச்சு அப்படின்னா இது வரைக்கும் வரும் அப்படின்றதா என்னுடைய எய்மு. இது தாண்டிடுச்சு அப்படின்னாலே வந்து பிரேக் ஏவனை வந்து மூவ் பண்ணிட்டு இது வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்து விட்டு வச்சுருந்தேன் சரிங்களா. பட் வந்து ஒரு சில காரணங்கள்னால இடையிலேயே வந்து வெளியே வந்துட்டேன் சரிங்களா. ஆனால் ஃபுல்லாக எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்றத உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இது வரைக்கும் வைக்கிறேன் சரிங்களா. ஒரு ஒன் டேயில் ஒரு லைன் ஒன்று நான் உங்களுக்கு போட்டுறேன். அப்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் சரிங்களா. சாரி 1 hour. ஸோ இது வரைக்கும் கொஞ்சம் மேலே இங்கே பார்த்தோம்னா இது வரைக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அடுத்து இருக்கிற நான் மெடிக்கேட்டர் ஆர்டர் பிளாக் அவ்வளோதான் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சார்ட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணிக்கலாம். சார்ட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டு எது வரைக்கும் வந்து போயிடுக்கு அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணலாம். ப்ளே பண்ணுறேன். ஆக்சுவலி எப்பவுமே பார்த்திங்கன்னா சில்வர் தான் கொஞ்சம் வந்து எல்லா சார்ட்டை விட நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் வந்து தாராளமாக ஏற்றும். ஏன்னா சில்வர் வந்து மொமெண்டம் வந்து ரெண்டும் ஒரே டைரெக்ஷனில் தான் நகரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மொமெண்டம் வந்து சில்வருக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் கோல்டை காட்டிலும் சரிங்களா. கோல்டு கொடுக்குற மொமெண்டம் வந்து சில்வர் கொடுத்துச்சுன்னா அது எங்கேயோ போயிடும். அதுதான் வந்து உண்மை. கோல்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டை தூக்கிடும். ஆனால் சில்வர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வந்து டார்கெட்டை எப்போவுமே அடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை தாண்டி கீழே போயிடுச்சு. ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணுன்னா நைட்டு யோசிச்சுக்கிட்டே தூங்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஏன்னா வந்து பெரிய பிப்ஸ் இது. நார்மலாகவே நம்ம ஸ்டூடெண்ட்டு பார்த்திங்கன்னா இதோடையே வந்து வெளியில் வந்துட்டார். கரெக்டாக சொல்லணுன்னா இந்த ஜோன்னு நினைக்கிறேன், இந்த ஜோன்லேயே வந்து வெளியே வந்துட்டார். அவருதும் வந்து நல்ல ஒரு டார்கெட்டு, நல்ல ஒரு டிபி. நம்ம எய்ம் பண்ணியிருந்தது தான் வந்து இது வரைக்கும். நம்ம இங்கிருந்து வைக்கிறோம் அப்படின்னா ஒரு சின்ன இது தான். நம்ம 15 மினிட்ஸில் பிடிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு எஸ்எல் வந்து செம கம்மியாக இருக்கும். 15 மினிட்ஸ்ல எல்லாம் பிடிக்கிறீங்க அப்படின்னா எஸ்எல் வந்து தாறுமாறாக கம்மியாக தான் இருக்கும். இங்கிருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ஸ் ரேஷியோ 10,000 பிப்ஸ்ன்னு காட்டுது. பட்டு நார்மலாக சொல்கிறப்ப அவ்வளோ சொல்லலாமா, ஒரு 10 வச்சுக்கோங்க சரிங்களா, அந்த அளவுக்கு. பட் பிப்ஸ் ரேஷியோ வந்து கொஞ்சம் மாறும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1:, ஸ்டூடெண்ட் எடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 1:7 வரைக்கும் எடுத்திருக்காரு. நம்மளோட எய்ம் பார்த்திங்கன்னா ஒரு 1:12ன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. 19 வருது. பட் 1:12. சில்வரில் பார்த்திங்கன்னா 1:4 சரிங்களா. இது வரைக்கும் தான் நம்ம வந்து எடுத்திருந்தோம். 1:4 சம்திங் தான் சரிங்களா. ஓகேங்க, இதுதான் வந்து விஷயம். அடுத்த ஒரு இது வருது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கோல்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எய்மில் இருக்கேன். பட் பார்க்கலாம் சரிங்களா எப்படி வந்து பிளான் நடக்குது அப்படின்ட்டு. இது வந்து செகண்ட் என்ட்ரி. ஆமாம், நான் இன்னொரு என்ட்ரி வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக உண்மையாக இது பண்ணோம் அப்படின்னா இங்கிருந்தே வந்து திரும்பிச்சு. ஏதோ ஒரு பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து அப்படியே ரீபவுன்ஸ் ஆச்சு. அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்துச்சுன்னா மறுபடியும் வந்து உள்ளே இறங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தேன். பட் ஸ்டில் அதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கல. அதுதான் வந்து உண்மை சரிங்களா. ஓகேங்க, நான் நிறைய பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் எல்லாமே வந்து வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.